டிஎன்ஏ லவ் ஃபெயிலியர்ல குடிகாரனா சுத்திட்டு இருக்க ஆனந்தும் பைப்போலார் பர்சனாலிட்டி டிசார்டர் கொண்ட திவ்யாக்கும் கல்யாணம் நடந்து ஒரு குழந்தை பிறக்குதுங்க. அந்த குழந்தை காணாம போயிருது அப்படிங்கிற ஒரு சின்ன பேஸ் பிளாட்ல இருந்து ஆரம்பிக்கிற படம் தான் இந்த டிஎன்ஏ. இந்த படத்தை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். எடிட்ல வந்து போட்டுறேன். இது கொஞ்சம் லென்த்தியான ஒரு டீப் டிஸ்கிரிப்ஷன் அபவுட் மீ. இத்தனை நாள் நான் ஏன் எனக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரகிள் எப்படி கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கேன்னு நான் இப்போ சொல்ல போறேன். குட்டி மெசேஜுக்கு பதிலாக எடிட்ல ரிவ்யூவோட டைம் ஸ்டாம்ப் எடிட் பண்ணும்போது பார்த்து உங்களுக்கு இங்க போட்டுறேன். இந்த டியூரேஷனுக்கு போயிட்டீங்கன்னா டிஎன்ஏ படத்தோட ஸ்பாய்லர் இல்லாத ரிவ்யூக்கு எதிர்பார்த்துட்டு நீங்க வந்திருக்க பர்சனா உங்களுக்கான டைம் ஸ்டாம்ப் இதுதான். இதை கிளிக் பண்ணி போயிருங்க. மற்றபடி என்ன பர்சனலா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்ல இதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது டேக்அவே இல்ல எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இதுக்கு மேல இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ்னு இதுல எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியலைங்க. ஏன்னா குட்டி மெசேஜ் எல்லாம் தாண்டி பர்சனலாவும் சரி மென்டலாவும் சரி ரொம்ப ஒரு மாதிரி இதெல்லாம் சொல்லணுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டேன். முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக சொல்ல ட்ரை பண்றேன். இந்த விஷயத்த என்னன்னா, பேசிக்கா இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக 3 வீடியோ டெய்லியும் சாட்டர்டே சண்டே உட்பட 3 வீடியோ போட்டிருந்தேன். அது 2 வீடியோ ஒரு ஷார்ட்ஸாக இருக்கலாம், இல்லை 3 ஷார்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு வீடியோ 2 ஷார்ட்ஸாக இருக்கலாம். மினிமம் 3 ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 1 இயரா என்னால் அந்த ஸ்ட்ரீக்கை மெயின்டைன் பண்ண முடியல. அந்த அளவுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள ஆளாயிருக்கேன் நான். எப்படி இதையும் ஓவர் கம் பண்ணிடலான்னு பார்த்தா அதுக்கு மேல கொடுத்துட்டே இருக்காங்க. எனக்கு வியூஸை பத்தி என்னைக்குமே கவலைப்பட்டது கிடையாது. சேனல் அந்த சேனல் பழைய சேனல்லையும் சரி இந்த சேனல்லையும் சரி வியூஸ் இத்தனை பேர் பாக்குறாங்க, இத்தனை பேர் பார்த்தா எனக்கு இத்தனை ரெவன்யூ கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ல நான் வீடியோ கொடுத்தது கிடையாது. பாக்குறது ஒருத்தரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல படத்தை ஒரு நல்ல கண்டென்ட்டை கொடுக்கணும்னு தான் ஆரம்பிச்சேன் இந்த சேனல்லையும். பட் என்னால அதை இப்போ எனக்கு இருக்கிற அந்த பர்சனல் ஸ்ட்ரெஸ்னால கடைபிடிக்க முடியல. அது எனக்கே ஒரு மன அழுத்தத்தை தர மாதிரி அந்த பர்சனல் விஷயம் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, பார்ப்போம் எத்தனை நாள் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு. எவ்வளவுதான் கஷ்டப்படுத்த முடியும். கடந்து போவோம் இதையும் அப்படின்னு இப்போ நான் வீடியோல சொல்றதுக்கு ரொம்ப தெம்பா உங்களுக்கு பாக்குறதுக்கு இருந்தாலுமே இந்த மெசேஜ் எல்லாம் நீங்க கேட்பீங்களா? இத குட்டி மெசேஜ்னு நான் சொல்றேன். இதனால பயனடைஞ்சவங்க எனக்கு பர்சனலா தெரியும். பட் நான் எதுக்கு இந்த குட்டி மெசேஜ்ங்கிற இதை ஆரம்பிச்சேன்னா, இது எனக்கு நானே சொல்லிக்கிற ஒரு மிரர் மாதிரி இந்த குட்டி மெசேஜையும் இந்த வீடியோவையும் பாக்குறேன். இது குட்டி மெசேஜ்னு மட்டும் இல்ல, குட்டி மெசேஜுக்காக ஆரம்பிச்சா இந்த ஒரு கான்செப்ட் போக 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 என்னோட ரிவ்யூவே நான் திருப்பி பார்த்து ஒவ்வொரு ரிவ்யூலையுமே இதை மாத்தணும் அதை மாத்தணும்னு மாத்திட்டு டெக்னிக்கலாவும் சரி, இந்த லைட் விஷயமா இருக்கட்டும், இந்த லைட் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க அது ஆஃப் பண்ணிட்டேன்னா போச்சு. ஒன் சைடு லைட்டா, இது இன்னொரு சைடு, இதுதான் ஒரிஜினல் கலரு. இப்போ என்னைய நான் கரெக்டா நேச்சுரல் லைட்ல காட்டுறதுக்கே இந்த 2 லைட் தேவைப்படுது. அது நான் வாங்குறதுக்கே எனக்கு 5 வருஷம் ஆயிருச்சு. இந்த மைக் வாங்கியிருக்கேன், கிம்பிள் இருக்கு, வெளியே போறதெல்லாம் கிம்பிள்ல ஷூட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பட் ஆனால் அந்த கிம்பிள் கரெக்டா ஒர்க் ஆக மாட்டேங்குது, வேற கிம்பிள் மாத்தணும். இந்த மாதிரி நான் என்ன விரும்பி பண்றேனோ அதை பண்றதுக்கு சோ கால் அந்த பர்சனல் விஷயம் ஒரு தடையா இருக்கு. அத வெளிப்படையா யார்கிட்டயும் என்னால பேசவும் முடியல. எனக்குள்ளேயே நான் அதை போட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தா அடுத்த விஷயம் என்னால பண்ண முடியல. நீங்களும் நிறைய ரிவ்யூ வீடியோ கேக்குறீங்க. நிறைய முன்ன பழைய சேனல் பார்த்துருக்கீங்க தெரியும். நிறைய வீடியோஸ் நான் அது பர்டிகுலரா ஒரு எடிட் பேட்டர்னை பிரேக் டவுன் பண்ணி போடுவேன். படங்கள் ஸ்கிரீன் பிளே ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு சீனுக்கு பின்னாடி இருக்கிற என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு ஹிடன் டீடைல்ஸ், மூவி பிரேக் டவுன்ஸ், அப்பார்ட் ஃப்ரம் எல்லா லாங்குவேஜ், பிரெஞ்சு படமா இருக்கட்டும், ஈரானியன் படமா இருக்கட்டும், ஆல் லாங்குவேஜ் மூவிஸுக்குமே அந்த சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்து நிறைய பேர் நல்லா, நான் எதிர்பார்த்ததை விட நான் ஒரு 5 பேர் 6 பேர் பார்ப்பாங்கன்னு எதிர்பார்த்த போட்டோ வீடியோக்கெல்லாம் 5000 பேர் 6000 பேர் பார்த்து சப்போர்ட் பண்ணீங்க. அதெல்லாம் இப்போ இந்த சோ கால்டு இந்த பர்சனல் விஷயத்தினால என்னால பண்ண முடியாத கட்டாயத்துல இருக்கேன். கூடிய சீக்கிரம் மாறும் நம்புறேன். இது எதுக்கு நான் பேசிட்டு இருக்கேன், இது எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு கூட தெரியல. இது நான் எனக்கு நானே ரெக்கார்ட் பண்ணிக்கிற மெசேஜா நான் நினைச்சு இந்த வீடியோ இந்த ப்ராசஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணதுக்கு அப்புறம் நானே திருப்பி பார்ப்பேன் இந்த வீடியோவை. சப்போஸ் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லரே இல்லாம ஒவ்வொரு படத்துக்கும் இந்த சேனல்ல போட்ட வீடியோ குறிப்பா
ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து ஹிடன் டீடைல்ஸ் பிரேக் டவுன்லாம் போடாட்டியும் கொடுத்த எல்லா ரிவ்யூமே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லர் அவாய்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். படத்தை நான் எப்படி ஃபர்ஸ்ட் டைம் நான் எப்படி தெரியாம இந்த படத்தை போய் பார்த்தனோ, தெரியாம ஃப்ரெஷ்ஷா போய் பார்த்து எனக்கு ஒரு ஃபீல் ஒரு சினிமா ஆடியன்ஸா வந்து கிடைச்சதோ அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆரம்பிச்ச விஷயம் தான் இந்த ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூ. அதனால படத்துல இருக்கிற கேரக்டர்ஸ் என்னெல்லாம் பண்ணுது, இந்த சீன் அப்போ உங்களுக்கு இப்படி ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஸ்பாயிலே பண்ணாம தான் எல்லா படத்துக்கும் ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கேன். சப்போஸ் இன்னும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சேனல்ல போட்ட படங்கள் இன்னும் பார்க்கலன்னா தாராளமா அவங்களுக்கு அந்த வீடியோ அனுப்பி அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் வந்தா அவங்க அந்த படம் பார்க்கட்டும், ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில யூடியூப் சேனல் மட்டும், அதுவும் நம்ம தமிழ் கம்யூனிட்டியில வந்து ரிவ்யூவர்ஸ்ல நம்ம சேனல் தான் வந்து ஸ்பாய்லர் இல்லாத ரிவ்யூ வந்து கொடுத்துட்டு இருக்கோம்னு உங்களையும் சேர்த்து சொல்றதுன்னு தெரியல. நான் பர்சனலா ஜெயராமகிருஷ்ணன் கொடுத்துட்டு இருக்கேன் கோயம்புத்தூர் விமர்சகர் 2ல. ஸ்பாய்லர் இல்லாத ரிவ்யூ வீடியோ வந்து நீங்க எந்த படத்துக்காவது தேடிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்கு. வேற எந்த படத்தையாவது நான் ஸ்பாய்லர் இல்லாம ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் அதையும் சொல்லுங்க, செஞ்சிடலாம். சாரி, இதுவே வந்து 7 நிமிஷத்துக்கிட்ட பேசிட்டேன். ஸோ கம்மிங் பேக் டு டிஎன்ஏ மூவி. இந்த படத்தோட பெரிய பெரிய பில்லர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தோட லீட் ரோல்னே சொல்லுவேன். நிமிஷா பிளே பண்ண திவ்யா கேரக்டர். பா, செம்ம ஆக்டிங். ஓ மை காட், இவங்க நல்லா நடிப்பாங்கன்னு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு அக்யூரேட்டா பிக்சல் பர்ஃபெக்டா வந்து அந்த கேரக்டருக்குனே வந்து செதுக்கின மாதிரி வந்து நடிச்சு கொடுத்துருப்பாங்க. ஒரு கோட் ஒன்று இருக்கும்ல, நிறைய ரிவ்யூல சொல்லுவாங்க, அந்த கேரக்டரா அவங்க நடிக்கல, அந்த கேரக்டரா வந்து வாழ்ந்திருக்காங்க, சீஸ் லிவ்ட் அப் டு த கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. அந்த மாதிரி அதுக்கும் மிகையான ஒரு நடிப்பை வந்து இந்த படத்துக்கு நிமிஷா வந்து திவ்யாங்கிற கேரக்டர் கொடுத்துருக்காங்க. எனக்கு சுத்தி முத்தி யோசிச்சு பார்த்தா எனக்கு அவங்களோட கேரக்டர் டீடைலிங், கேரக்டர் ஆர்க், எமோஷனல் கனெக்ட்னு வந்து படம் ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் த்ரூ அவுட் அந்த ஒரு ஃபீலை வந்து ரொம்ப அழகா கேரி பண்ணி நடிச்சு போயிட்டு இருந்தாங்க ஆக்டர் நிமிஷா திவ்யாங்கிற ரோல்ல. இதை தாண்டி பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு எடுத்தீங்கன்னா ஜிப்ரான் போட்டிருக்காரு. செம்ம இம்பாக்ட்ஃபுல்லான பேக்ரவுண்ட் ஸ்கோர். சாங்ஸ் வந்து ஒரு 5 பேர் கிட்ட வந்து பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சாங்குமே வந்து வெச்ச பிளேஸ்மெண்ட் விதம் சூப்பரா இருக்கு. பட் ஒரு சின்ன நெகட்டிவ் அதுல என்னன்னா, இன்னுமே இம்ப்ரவைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு கம்பேர் பண்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா கம்பேர் பண்ணாதான் வந்து அந்த படத்தோட அந்த ஃபீல் வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சித்தா படத்தோட ஆடியோ சாங்ஸ் வந்து படத்துக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு எமோஷனல் எலிவேஷனை கொடுத்துச்சோ அந்த எலிவேஷன் வந்து சாங் போட்டிருக்காங்க, நல்லா இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி போட்டிருந்தா அந்த எமோஷன் இன்னும் பயங்கரமா எலிவேட் ஆயிருக்கும்னு தோணுது. ஏன்னா அவங்க வச்ச சாங் எல்லாமே பிளேஸ்மெண்ட் பயங்கரமா இருக்கு. சினிமேட்டிக்கா கமர்ஷியலா ஒர்க் ஆகிற இடத்துல வந்து வச்சிருக்காங்க. கதையை விட்டு டீவியேட் ஆகாத சாங் பிளேஸ்மெண்ட் அதெல்லாமே. ஸோ இந்த ஒரு இது மட்டும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அந்த 5 மியூசிக் சாங் கம்போஸ் பண்ண 5 மியூசிக் டைரக்டர்ஸ் இன்னுமே பெட்டரா வந்து அந்த சீனை எலிவேட் பண்ணணும்னு நான் இந்த படத்துல பார்க்கும்போது நான் அதை ஃபீல் பண்ணேன். அண்ட் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி நரேஷன் எல்லாமே வல்னரபிள். அதாவது டே டு டே லைஃப்ல இப்படி ஒருத்தங்க இருந்தா இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் அண்ட் யோசிக்க வைக்க வேண்டிய ஒரு ஸ்டோரி டெல்லிங். நம்ம டே டு டே லைஃப்ல இப்படி ஒரு ஸ்கேம் போயிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சில சீன் எல்லாம் நீங்க யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு டீடைல்டுன்னு சொல்றதோட யதார்த்தமா வந்து எடுத்து கொடுத்துருக்காரு டைரக்டர். ஒரு சில படங்கள் தான் மக்களுக்கான படம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வகையில இந்த படமுமே போய் சேரும். அந்த ஒரு ஸ்டோரி நரேஷன் ஸ்கிரீன் பிளேக்காக ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் கதைக்குள்ளேயே இருக்கிற ஒரு கதை இந்த டிஎன்ஏ படத்தோட கதை. கேரக்டர் டீடைல்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே லீட் ரோல் நடிச்ச அதர்வா கேரக்டர் ஆனந்தா இருக்கட்டும், அவருக்கு ஃப்ரெண்டு கேரக்டர்ஸா வரவங்களா இருக்கட்டும், நிமிஷா பிளே பண்ண திவ்யா கேரக்டரா இருக்கட்டும், ஆனந்தோட அப்பா கேரக்டர்ல நடிச்சவரோட கேரக்டரா இருக்கட்டும், இந்த படத்தோட ஆன்டகனிஸ்ட் அவங்க யாருன்னு சொன்னா வந்து உங்களுக்கு பெரிய ஸ்பாய்லர் ஆயிரும். அவங்களோட கேரக்டர் யாருக்குமே படத்தை என்டர்டெய்னிங்கா கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான அங்கமா இருந்திருக்கு. ஸோ ஓவராலா வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த படத்துல நெகட்டிவ்ஸ்னு வந்து யோசிச்சீங்கன்னா, சில ரொம்ப ஒரு சினிஃபைல்ஸா வந்து இந்த மாதிரி ஜான்ரால படம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த இடத்துல ஸ்கிரீன் பிளே இப்படி பண்ணிருக்கலாமே, இந்த லாஜிக் இந்த ஒரு லூப் அண்ட் இருக்கு அப்படின்னு யோசிச்சு இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த படத்துல சொல்ல ட்ரை பண்ண அந்த ஒரு கண்டென்ட் ரீச் ஆகாம உங்களுக்கு போறக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் மறந்துட்டு லூப்பன்ஸ் எல்லாம் இருக்குதான், அதை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ற படம் பார்க்கும்போது. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் புதுசா டெக்னிக்கலாவும் சினிமாட்டிக்காவும் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் இந்த படத்துல புதுசா ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே இந்த டிஎன்ஏ படத்தை நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க. தியேட்டர்ல இந்த படத்துக்கு நீங்க தர சப்போர்ட் தான் இந்த மாதிரி அடுத்தடுத்து படம் பண்ணலாம் அப்படின்னு வந்து சினிமாவில் இருக்கிற டைரக்டர்ஸுக்கும் ரைட்டர்ஸுக்கும் ஸ்கிரீன் பிளே ரைட்டர்ஸுக்கும் தோணும். இந்த மாதிரி கதை இதுக்கப்புறம் பண்ணுவாங்க. அவங்களுக்கான ஒரு நம்பிக்கையா வந்து இந்த படத்தை தியேட்டர்ல மிஸ் பண்ணாம பாத்துருங்க. இதுக்கு முன்னாடி குபேரா படத்தை வந்து எந்த அளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணி நான் பார்த்தனோ அதுக்கு ஒரு அளவுக்கு கூட குறையாம என்ஜாய்மெண்ட் இந்த படத்துல எனக்கு வந்து என்கேஜிங்கா ஸ்கிரீன் பிளேல இந்த டிஎன்ஏ படம் எனக்கு கொடுத்துச்சு. ஸோ இந்த டிஎன்ஏ படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு தாராளமா ஒரு 80 மார்க்ஸ் தருவாங்க. டிஎன்ஏ
a ப்ராப்பர் இன்டர்வியூயிங் மாடர்ன் டே இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும், அதை சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன மன வருத்தம். இந்த வீடியோ வந்து 10 minutes கிட்ட வந்துரும்னு நினைக்கிறேன். எடிட் பண்ணி வரும்போது இவ்வளோ டியூரேஷன் கொடுத்து உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அதுக்கு பெரிய சாரி. முடிஞ்ச அளவுக்கு என்னோட நான் சொல்லணும்னு நினச்சதெல்லாம் சொன்னேன்னு கேட்டால் இல்லை, கட் ஷாட் பண்ணி நானே சென்சார் பண்ணி பேசும்போது எடிட் போட்டு தான் வந்து பேசியிருக்கேன். பட் அந்த எடிட்டட் விஷயமே வந்து உங்களுக்கு தெரியணும். எனக்கு வந்து பர்சனலாக இன்னொரு டைம் பார்க்கும்போது ஓ இப்படி இருந்தோமே அப்படின்னு வந்து ஒரு நோட்டா வந்து இருக்கணும்னு நினைச்சு தான் இந்த டிஎன்ஏ மூவிக்குள்ள கொண்டு வந்தேன். ஒரு மூவி ரிவ்யூவில் இது கொண்டு வரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவன் தான் நான். பட் இதை எப்படி நான் வந்து வெளிக்கொண்டு வர்றது அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்கேங்க. உண்மையிலேயே ஒரு குழப்பத்தில் இருக்கேன். அந்த ஒரு கன்ஃபியூஷன் தெளிவு கிடைக்கணுங்கிற காட்டி தான் வந்து நடுவில் கொண்டு வந்துட்டேன். இந்த மாதிரி பர்சனல் விஷயங்கள் இனிமேல் வந்து ரிவ்யூ வீடியோவில் குட்டி மெசேஜை தாண்டி இருக்காதுன்னு இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் வியூவர்ஸான உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதிர்பார்த்து வந்த விஷயத்தை தாண்டி சில ஏமாற்றத்துக்கு தந்திருந்தா பெரிய பெரிய சாரி. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது. அண்ட் நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளோதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பாய், நான் வரேங்க.